இன்னைக்கு பீனட் சாக்லேட் லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் பீனட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீனட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க, நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க. ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சாக்லேட் போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து தெரியாது. அடுத்து வந்து பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரியே முந்திரியுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து சாக்லேட் வந்து டெய்ரி மில்க் 10 ருபீஸ் சாக்லேட் 2 எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து இந்த 1 கப்பு பீனட்டுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். அடுத்து ஸ்வீட்டுக்காக நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன். ஸோ உங்களுக்கு வந்து வெல்லம் சேர்க்கணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பீனட்டையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் வந்து ரொம்ப பவுடர் பண்ண தேவை கிடையாது. ஸோ பல்ஸ் மோடில் வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போது கடலைப்பருப்பையும் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து போதுமான அளவு, ஏன்னா நம்ம சாக்லேட் சேர்க்கறதுனால அதுலேயுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து சாக்லேட்டில் ஸ்வீட் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையுமே இப்போ பவுடர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பவுடர் பண்ணிட்டோம். அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் முந்திரி ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இதை வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்கின்னோட டேஸ்ட்டு, பீனட்டோட டேஸ்ட்டு கூட அந்தளவுக்கு தெரியாது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து சாக்லேட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாக்லேட்டையுமே நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். சூடான பாலில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பவுடரோடு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சாக்லேட் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான பால். ஸோ ஆற வச்ச பால் எடுக்காதீங்க, சூடான பாலை ஆட் பண்ணுறப்ப தான் இது ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும். ஸோ இப்போது பால், இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் லட்டு வந்து கொல கொலன்னு ஆயிரும். அதனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் பால் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரைஞ்சி தண்ணி ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதை வந்து நம்ம இப்போ அந்த பீனட் பவுடரோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஊற்றியாச்சு. அடுத்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீனட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப சத்தானது, பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட்டோட ஒரு லட்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிக்கிறப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நெய் எடுத்து கையில் தடவிட்டு அடுத்து வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஈஸியாக வந்து உருட்டுறதுக்குமே வரும். ஸோ சாக்லேட் பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.